எந்த அல்லு சில்லும் உள்ள வந்து நம்மளை தடுக்கிறதோ எதிர்க்கிறதோ அந்த அல்லு சில்லு வீட்டுக்கு நீங்களே போய் சால்வை போட்டு அவங்களோட ஓட்டை வாங்கினீங்களே, அந்த அல்லு சில்லுகிட்ட போய் கெஞ்சி கூத்தாடினது தில்லுமுல்லா அரசியல் அநாகரிகமா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அல்லு சில்லு அவங்களோட போய் டீ குடிச்சு காபி குடிச்சு போட்டா எடுத்துட்டு வெக்க இல்லாம சால்வை போட்டுட்டு அவன் சால்வை பண்ணி போடுறதை வாங்கிட்டு வந்து வெக்கமா இல்ல என்ன வெக்கம்? தமிழர்களின் ஒரு பாரம்பரிய கலை வந்து ஒப்பாரி கலை. அந்த ஒப்பாரி கலை வந்து இப்ப ரொம்ப ரொம்ப அழிஞ்சிட்டே வருது. இதை முன்னெடுக்கிற விதமா நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்து எலவு வீட்டுல பொம்பளையும் கூட இந்த அளவுக்கு ஒப்பாரி வைக்க மாட்டாங்க. ஆனா நம்ம சிஎம் அவர்கள் இவ்வளவு தெளிவான ஒப்பாரி வச்சதை பார்த்து எலவு வீட்டுல பொம்பளையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. அவரோட சொந்த பணத்தை செலவு பண்ணி அவர் சொந்த விருப்பத்துல அவரா போயிட்டு அந்த கலையை அவர் சொந்தமா கத்துக்கிட்டு நேற்று திருச்சி மீட்டிங்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. எப்படி எல்லாம் காலில் விழுந்து கடறனா இறக்கம் இல்லையா உனக்கு? வேணாம், எங்க கிட்ட வேணாம். அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. சூப்பரா எனக்கு மூடு வந்துச்சு. ட்ரவுசரை ஊத்திட்டு ரேப் பண்ண போறேன். ஆஹா, ஜலத்துக்குள்ளே ஜல்சா பண்ணிடுவாருங்க போல தெரியுதே. கவர்ச்சி காட்டுறதுக்கு நான் என்ன அப்படின்னா என்ன, கவர்ச்சி காட்டுறதுக்கு நான் என்ன திரிசாவா அப்படின்னு சொல்ல வந்திருப்பாரோ? தளபதியோட கார் வந்தாலே 100 பேர் எவ்வளவு பேரு பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. எங்க ஏய் மிஸ்டர், அப்ப அவருடைய காரை பார்த்தா பின்னாடி வருவாங்க. அதனாலதான் த்ரிஷா அவங்களுடைய கார்ல அவர் பயணிச்சு வந்தாரு. நான் பாத்துட்டேன் விஜய்னாவை பாத்துட்டேன். கொல்ல அழகு வாவ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் என்ன? இப்படி பிடிச்சி இப்படி எறியதும், இப்படி கொடுத்து இப்படி எறியதும், அதுக்கு பேர் என்ன சார்? கவர்ச்சி தானே. நான் உனக்கு என்ன பார்த்து ரோம் பண்ண? இந்தியாவுல எத்தனை கோடி மக்கள் இருக்கான்? அத்தனை பேர்ல என்னைய மட்டும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி என் வாழ்க்கையில கபடி விளையாடுறியே ஏன்? தற்குறி நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். எனக்கு நல்லா வந்துரும் வார்த்தை. என்ன வார்த்தை வந்துரும்? எதுக்கு முனையா பேசுறா? எடுப்பா இருக்கு ஒரு போட்டு பேசிட்டு ஜாபி. ப்ரோ விஜய் அப்படி நாங்களும் கேட்போம். ஏய், நீ எல்லாம் தர டிக்கெட்னா நல்லா கலீஜுடி. நாளா வாய திறந்தேன்னு வெய்யே சும்மா கூவமே கொப்பளிக்கும். பாக்குறியாடி? தற்குறி நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். இங்க இருந்து செருப்பு வரலன்னு சந்தோஷப்படு. நல்லா வருதுன்னு நீங்க சொல்றீங்களா? என்ன வருது? பச்சை வருதா? எங்களுக்கு கூட தான் நிறைய வருது சார். தமிழ்நாட்டுல கிரைம் ரேட்ஸ் அதிகமா இருக்கு. உங்க கட்சிக்காரங்க இன்னைக்கு 2 பேரு பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கான். இதுக்கு நடுவுல நம்ம பசங்க உள்ள பூந்து அங்க ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுறது. இதுல கூட தான் எங்களுக்கு நல்லா வருது பச்சையா. ஐயோ வேணப்பா அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாப்பா. திமுக விமர்சிக்க வேணாம்னு சொல்ல, விமர்சிங்க. அதுக்கு ஒரு 5 நிமிஷம் எடுத்துங்க. மீதி 10 நிமிடங்கள் பிரதமரோடு போனேன், சந்தித்தேன், என்ன செய்ய போகிறேன், பிரதமரிடம் மனு அளித்திருக்கிறேன், ஏதாவது சொல்லிருக்கீங்களா? தமிழ் தாய் வாழ்த்துக்கு வந்து நீங்க போய் கடிதம் கொடுக்குறீங்க. ஏன் அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. ஸ்டாலின் சார் யார் தெரியுமா? அரசியல் சட்டத்தால் திருத்தப்பட்ட EWS எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் ஒன்ஸ் இட் வாஸ் பாஸ்ட் இன் தி பார்லிமெண்ட், அதை தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னவர் தான் ஸ்டாலின் சார். அவர் கவர்னராக இருந்தாலும் டெல்லியிலேருந்து ஜனாதிபதி அமைச்சவராக இருந்தாலும் பிதிக்கி விட்டு ஓட விட்டார். பாத்தியா, எவனையாவது ஓட விட்டுருக்கானா இது மாதிரி இந்தியாவில்? இது காலா கில்லா, என்னுடைய கோட்டை. ஒரு பிடி மண்ணு கூட நீ எங்கிருந்து கொண்டு போக முடியாது. நீங்க ஒரு தமிழ் தாய் வாழ்த்துக்கு போய் கெஞ்சுறீங்களே, கூத்தாடுறீங்களே, உங்க வீரம் என்ன? ஹீரோ சார் எங்க இருக்கீங்க? என்ன ஹீரோ சார், குங்ஃபு மாஸ்டர் மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு குஞ்சு பொரிச்ச கோழி மாதிரி ஆயிட்டீங்க. நீங்க சொன்னீங்களே நான் வந்த உடனே எல்லாம் சரியாயின்னு சொன்னீங்களே. நிறுத்தியா? என்ன சொன்ன நீ? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க. சரி, பணம் இல்ல, நிதி நிலைமை சீர் செய்வதற்கு 6 மாசம் ஆகலாம் அல்லது 2 வருஷம் ஆகலாம். சட்டம் ஒழுங்குக்கு என்ன பிரச்சனை? போலீஸ் உங்கள்கிட்ட தானே இருக்கு.
துப்பாக்கி உங்க கையில தானே இருக்கு. நீங்க என்னதான் அடிச்சாலும் இவன் தான் கரெக்டா வருவான்னு நான் அடிச்சு சொல்லுவேன். யார் இவனா? ஆமா. சார், ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அறுக்க தெரியாதவனுக்கு 58 அருவாளாம், ஆட தெரியாதவனுக்கு தெருக்கோணலாம். அந்த மாதிரி அதிகாரத்துல வந்து சிஎம் நீங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்களால முடியல, தயவு செய்து அந்த ஆட்சியை வேற என்ன வந்து கொடுத்துட்டு போங்க. திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி, தூர்ந்து போன சக்தியாவும் ஆயிடுச்சு. நாங்க என்ன சக்தி தெரியுமா? மும்மொழி கொள்கையை நாங்க உள்ள விடல. என்னென்ன திட்டங்களை நிறுத்தி வச்சிருக்கோம், டீலிமிட்டேஷன் நாங்க தான் நிறுத்தணும். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நாங்க தான் நிறுத்தணும். பிஎம்ஸ்ரீ 2500 கோடியா இழந்தாலும் பரவாயில்ல, 10,000 கோடி நட்டப்பட்டாலும் பரவாயில்ல, மாநில உரிமை விட்டு கொடுக்க மாட்டோம் மோடி அவர்களே, நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னவரு தூர சக்தியாம், ஓர சக்தியாம், கோர சக்தியாம், பார சக்தியாம், தூர்ந்து போன சக்தியாம். ப்ரோ விஜய் ப்ரோ, எங்க ப்ரோ போச்சு உங்களுடைய சக்தி பிஎம்க்கு முன்னாடி? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்க ப்ரோ. ஏன் ப்ரோ? ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ப்ரோ, ஒய் ப்ரோ ஏன் பேசாம வந்தீங்க? எப்படி பேசுவேன்? ஏன் ப்ரோ பிரஸ் பாக்குறதுக்கு தைரியம் இல்ல ப்ரோ? இதெல்லாம் நம்ம கெத்துக்கு அசிங்கமா இல்ல? அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குடா. என்ன? நம்ம வர்றப்ப வலிய மறைச்சு ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டானா நமக்கு கோவம் வந்தா கிரிமினல் ஏதாச்சும் யோசனை பண்ணுவோம், குடும்பம் அழிஞ்சிரும். தேவையாது. எவ்வளவு பிரச்சனை இருக்கு. பாசத்தையும் எதுக்குறோம், பாயாசத்தையும் எதுக்குற நீங்க? சார் இவன் என்ன பண்ண சார்? திருவள்ளூர் காவி கலர் போட்டிருக்காரு கவர்னர். உங்க அமைச்சர் கேட்டாங்க என்ன சொல்றாங்க? அதை இப்ப பத்தி பேச வேணாம், எப்ப பேசுவீங்க? இதுக்கு மேல ஒரு முதலமைச்சர் இத பத்தி பேச கொடுக்க வாய் வரலன்னா ஒரு முட்டாள் முதலமைச்சர். இதுக்கு மேல சொல்றதுக்கு கோபமான வார்த்தைகள் எனக்கு இல்ல கிடையாது. அவரோட ஐடியா என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தை லாட்டரி விற்பனை கழகமா மாத்தணுங்கிறது அவர் ஐடியா. தமிழக வெற்றி கழகங்கிற பேர் சரியில்லை, இதை லாட்டரி விற்பனை கழகமா மாத்திட்டோம்னா நல்லா இருக்குங்கிறதுக்காக இன்னைக்கு விஜயோட போய் இணைஞ்சிருக்காரு. பாரு மாவன உன் குடும்பத்தை நடுத்தருவுல இருவாரன், நடுத்தருவுல போறவங்க கூட பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி பண்றேன். நான் வந்துட்டேனா? திருவள்ளுவர் எங்களுடைய இனத்தினுடைய, மொழியினுடைய, கலாச்சாரத்தினுடைய அடையாளம். பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் எம்பளம் போட்டுட்டா பத்தாது. திருவள்ளுவருக்கு வந்து இங்க காவி சாயம் பூசறது வந்து நான் இப்ப பேச மாட்டேன்னு சொன்னா, இன்னார்தான் கோபால சொன்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. என்னடா கோபால, அப்படித்தானே? எங்களுடைய மொழியை, இனத்தை தாழ்த்துகிற ஒருவரை கேள்வி கேட்பதற்கு துப்புள்ளாத ஒரு சக்தி எங்களை பார்த்து தீய சக்தி, தூர சக்தின்னு சொல்லுவீங்களா? நீங்க என்ன சக்தி? நார சக்தியா? என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? ஏன் சட்டமன்றத்திற்குள்ளே தளர்வு, சோர்வு, தயக்கம், மயக்கம், இயலாமை? என் கைகாலெல்லாம் நடுங்குதா? நரம்பு தளர்ச்சியா இருக்கும், நியூரோபின் மாத்திரை வாங்கி போடு. ஆனால் திருச்சியில் ஏன் இந்த வீர வசனம், அந்த வசனத்தை எழுதி கொடுத்தது யார்? வேற யாரு? நான் தான். அப்புறம் நாங்க சாதி, மதம், பணத்தை எல்லாம் உடைச்சிட்டீங்க. நீங்க சாதி பார்த்து கேண்டிடேட்டே போடல, நீங்க மதமே பார்க்கல. டெபினெட்லி கையில ஒரு மதம், நெத்தியில ஒரு மதம், பதவி ஏத்துக்கும் போது ஜோசப் விஜய் என்னும் நான், அது ஒரு மதம். என்ன ப்ரோ ஏனே இப்படி சின்ன பையல போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? ஆறு இவனா சின்ன பையன் மூஞ்சிய பாரு. இது பெருசா வந்தா 20 ரேப்பு, 10 கொலை, பிஞ்சு குழந்தைய கழுத்தை கடிச்சே கொன்றியா? என்னது, நீங்க சாதியை உடைச்சிருக்கீங்களா? இந்த அறநிலைத்துறை இருக்குல்ல, அந்த துறை அமைச்சர் ஒரு பார்ப்பன சாதியை சார்ந்தவரால் தான் நீங்க போட்டிருக்கீங்க. ஏன் சார் இப்ப மட்டும் நீங்க சாதியை பார்த்து போட்டீங்க? இதுக்கு வந்து உங்க ஆதவர்ஜனை வந்து ஒரு விளக்கு கொடுத்தாரு, நாங்க சாதிலாம் பார்க்கலங்கன்றீங்க. அப்ப சாதி பக்கமா தான் நீங்க அவர் ஸ்ரீரங்க தொகுதியில் வந்து நிக்க வச்சீங்களா? சென்னை சார்ந்த ஒரு பையனை கொண்டு போயிட்டு ஸ்ரீரங்க தொகுதியில் நிக்க வேண்டிய அவசியம் என்ன? சாதி பார்க்கலையா? விஜய் சாரோட கேண்டிடேட்லாம் நீங்க வந்து எடுத்து பாருங்க, ஒவ்வொரு ஆளும் பார்த்தோன்னா சாதி பார்த்து தான் வந்து ஒவ்வொரு தொகுதியில் நிக்க வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன, ஆரம்பிக்க வேண்டியதானே? போயிட்டா. ஆஹா, துண்ட தோல்ல வர்ற மாதிரியே தூக்கி போட்டு போறானே, என்ன பண்ண போறானோ? இன்னைக்கு டிகே சிவகுமார் பக்கத்து மாநிலத்துடைய முதலமைச்சர் பேசியிருக்காரு. திமுகவும் ஸ்டாலின் இருக்க வரைக்கும் தான் எங்களுக்கு பிரச்சனை, மேகதாதுக்கு இனிமேல் எங்களுக்கு பிரச்சனைங்கிறார். அப்பாடா, முதலமைச்சர் அவர்களே உங்களை சொல்றாரு, நீங்க ஒரு ஆளே இல்லைன்றாரு அவரு. நோ சூடு, நோ சொர்ணை, நோ ப்ராப்ளம், இஸ் பிராண்ட். எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா ஒரே தலைவர், ஒரே நம்பிக்கை, நான் தான்ங்கறீங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டு 35% தான். பார்லிமெண்டரி டெமோக்ரஸில யூ சக்சீடட், நோ டவுட், ஐ டு அட்மிட். நாடாளுமன்ற தேர்தல் முறையில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள்.
ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் தான் தலைவன் சொல்ல உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, எந்த அனுமதி இல்லை. ஏன்னா 65% பேர் உங்களை வேணான்னு ஓட்டு போட்டுருக்காங்க. கவர்மெண்ட் மாறிடுச்சு, ஆபீசர்ஸ் மாறிட்டாங்க, மெஷினரி மாறிடுச்சு. யூ கேவ் ஏ கிளியர் சிக்னல். நான் பழைய ஆட்சி மாதிரிலாம் இருக்க மாட்டேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன், சட்டம் ஒழுங்குலாம் சரியா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. தி மெசேஜ் சென்ட் அனுப்பிச்சிட்டீங்கல்ல. அதுக்கு பிறகு கொலைகள் நடக்குது. அதுக்கு எப்படி மு.க. ஸ்டாலினும் பழைய அமைச்சரவையும் பழைய கவர்மெண்ட் காரணமா இருக்கும்? அடுத்து இப்ப நம்ம புதுசா அந்த சூட்லாம் போட்டு வரோம்ல, அத பத்தி கூட நிறைய பேரு ஏன் நாமெல்லாம் கோட் சூட்லாம் போடக்கூடாதா? இதை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டிருக்கனே. எப்ப அந்த கிளிப்பை கொஞ்சம் போட்டு விடு. போயஸ் கார்டன்ல வீடு, இது இவ்வளோ பெரிய பேச்சு பொருளா மாறும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் பேசாம ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்லயே இருந்திருப்பேன். ஏங்க நான்லாம் போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா? தெருவில் இருந்தா தெருவிலேயே தான் இருக்கணுமா? ஓ, அந்த டைலாக் அந்த மாடுலேஷன் அப்படியே என்ன காப்பி பண்ணி என்னென்ன நீ அதான் அதேதான் வழக்கமா படத்தை தான் காப்பி அடிப்ப, அப்புறம் அரசியலே காப்பி அடிச்ச. இந்த தடவை டைலாகையும் நீ தனுஷ்ட காப்பி அடிச்சு வந்திருக்கா? ஆனா உன்ன மாதிரி கேவலமா நான் ஒருத்தனை பார்த்ததே இல்லடா. சரி, ஓகே. ஏன்னா இருக்கிறவன் வச்சுக்கிறான், இல்லாதவன் வரைஞ்சுக்கிறான். சரி, அதுக்கு மேல நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.